பாய் பாய் பாய். ஓகேண்ணா ரைட்டுண்ணா, போயிட்டு கூப்பிட்றேன். நம்ம செகண்ட் ரைடு தொடங்க போகிறோம். இதனால் லாங் ரைடு, குறைஞ்சது ஒரு 437 கிலோமீட்டர். மாதிரி டோல் பண்ணிங்கன்னா நிறைய லாரி இதெல்லாம் நிற்கும். ஸோ நீங்கள் வந்து பயப்படாமல் இங்கே நிற்கலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குன்னா அந்த ஃபேஸ் வாஷ் பண்ணுறது, டீஹைட்ரேஷன் ஆச்சுன்னா வாட்டர் குடிக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம விவேக் ஒரு படத்தில் சொல்லுவாப்பில், என்னடா ஜிலேபியை பிச்சு பிச்சு போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போல அந்த மாதிரி லாங்குவேஜில் கன்னடத்தில் இருந்தது. போனோடனே நீங்கள் பார்ப்பீங்க, முன்னாடி போனோடனே பெரிய குழி டம்முன்னு அடித்தேன். சரி ஓகே, அதெல்லாம் சும்மா ட்ரெயிலருப்பா, இதுக்கப்புறம் வர தான் பங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணி இழுக்கணுங்க. இழுக்க அப்படின்னா இழுக்கலாங்கிற பட்சத்துல நம்ம குடிக்கல சொத்து நடி வாங்குவோம். அதனாலதான் ரோட்ல ஓட்டுறதுல பிரச்சனையே கிடையாது, பயமும் கிடையாது. ஆனா வந்துட்டு நைட்டுனா மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் பிரச்சனை. அதுக்குள்ள ஏதாச்சும் ஒரு ஹைவே நான் ஏறி குடிக்கணும். எங்களுக்கு பிறகு ஏதோ ஒரு ஊருக்குள்ள வந்திருக்கோம். மாதாஜி என்ன ஒண்ணு பார்த்துருக்குன்னு தெரியல. வணக்கம் மைடியர் மக்களே, வெல்கம் டு FDI Vlogs. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, கர்நாடகா சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட வால்பாலேருந்து கோவா வரைக்கும் 4000 கிலோமீட்டர் சோலோ பைக் ரைடாக பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்மள்ட்ட 8 பார்ட் இருக்கு, அதை செக் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும், அது வரைக்கும் நீங்க பார்த்துருப்பீங்க. இது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு லாங் ட்ரிப் வாங்க போறோம். கன்யூஸ் தான் இது வந்து டோட்டலாக 485 கிலோமீட்டர்ஸ் வருது. இந்த ரைடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நல்லா இருந்தால் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதே மாதிரி மோர் ரெகுலர் டிராவல் அப்டேட்ஸுக்கு நமக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் FDI Vlogs இருக்கும், அதை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம முருடேஸ்வரா போனது அந்த மாதிரி பைக் ட்ரிப் வீடியோவாக தான் இருக்க போகுது. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகேண்ணா ரைட்டுண்ணா, போயிட்டு கூப்பிட்றேன். இப்போ ஒரு ரைடு முடிஞ்சு நம்ம செகண்ட் ரைடு தொடங்க போகிறோம். இதனால் லாங் ரைடு, குறைஞ்சது ஒரு 437 கிலோமீட்டர். வணக்கம் மக்களே, நம்ம இத்தனை ரைடு பண்ணதில் எனக்கு முதல் சென்ட் ஆஃப் கிடச்சிது, அது மிக்க மகிழ்ச்சி. சரி வாங்க வீடியோக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மகிழ்ச்சியோட நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா வந்து முருடேஸ்வர் அப்படிங்கிற சிவன் டெம்பிளுக்கு தான் கிளம்புறோம். ரொம்ப நாள் அதுவும் மைண்டில் யோசிச்சுட்டு இருந்த ஒரு விஷயம். சரி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட 437 கிலோமீட்டர் வந்தது. அதுவும் அந்த ஸ்டேட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது அந்த கோயில் எங்கே இருக்குது அதுக்கெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ நான் இப்போ வந்து உத்தரிப்பேட்டா அப்படிங்கிற இடத்துலேருந்து அப்படி கிளம்பி போயிட்டு இருந்தேன். அதை பற்றி பார்ட் வந்து நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்ம ரயிலில் ஆக்சுவலி இது வந்து 2வது டோலுங்க. முதல் டோல் ஆல்ரெடி போயிடுச்சு, இது வந்து 2வது டோல். ஆனால் நம்ம பைக் வச்சிருக்கிறதுல நமக்கு ஒரு பெனிஃபிட் என்னன்னா, நம்ம சைடில் பூந்து சும்மா இங்கேயும் போயிடுவோம். ஆனால் நமக்கு வந்து அதில் எந்த விதமான பேமெண்ட்டுக்கு மட்டும் தேவையில்லை. ஆனால் அதுக்கு ஒரு வழி வச்சுருப்பாங்க பாருங்க, அதான் பயங்கரமாக இருக்கும். இந்த வழியில் நீங்கள் பாருங்கள், கரெக்டாக 2 எட்ஜும் நம்ம சேடல் ஸ்டே மாட்டியிருக்கோம் இல்லைங்களா, அந்த எட்ஜு வந்து அந்த சைட்லேயே போயிட்டுருக்கோம். அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு லெஃப்ட்டில் விட்டே போகணும். ஆனால் இதில் 2 சைடுமே ஹைட்டு, எப்படியாச்சும் உயிர் போலச்சு ஓடி போயிடண்டா அப்படின்னு நமக்கு நானே யோசிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டேன். இதில் 2வது என்னென்னா, நீங்கள் எங்கேயும் இந்த மாதிரி நைட் டைமில் ஓட்டும் போது உங்களுக்கு ரெஸ்டிங் பிளேஸ் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா, இந்த மாதிரி டோல் பண்ணிங்கன்னா நிறைய லாரி இதெல்லாம் நிற்கும். ஸோ நீங்கள் வந்து பயப்படாமல் இங்கே நிற்கலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குன்னா அந்த ஃபேஸ் வாஷ் பண்ணுறது, டீஹைட்ரேஷன் ஆச்சுன்னா வாட்டர் குடிக்கிறது, இதெல்லாம் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிங்க. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இந்த மாதிரி டைம்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மேபி நீங்கள் சாப்பிட்ணும் அப்படிங்கிறனால வந்து தண்ணி குடிக்கணும், அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணணுனால என்ன பண்ணுவீங்கன்னு என்கிட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துட்றேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மேக்ஸிமம் ஏதாவது இந்த மாதிரி டோலை தாண்டணும் நிறைய லாரிஸ் அந்த மாதிரிலாம் நிற்கும், அங்கே ஒன்று ப்ளேஸ் பண்ணுவேன். இல்லைனா எங்கேயாச்சும் நல்ல ஒரு டீ கடை, நிறையா வண்டிகள்லாம் நின்றுட்டுருக்கிற இடத்துக்கு போய் நிப்பாட்டுவேன். மேக்ஸிமம் நீங்கள் டோல் பக்கம் போயிட்டீங்கன்னாவே எல்லாமே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிரும். என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நான் வந்து அதிகமாக ட்ரைவ் பண்ணுறது, இப்போ நம்ம தமிழ்நாடு சீரீஸ் எடுத்தாலும் சரி, கேரளா எடுத்தாலும், நான் வந்து கிராமத்து இன்டீரியர் சிட்டிக்குள்ளே அதிகமாக எனக்கு ஓட்டுறதுக்கு நிறைய ஆசைங்க. என்னென்னா நிறைய ஆஃப் ரோடு இருக்கும், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணாத பிளேசஸ் இருக்கும், அதோட வியூ பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் நான் ஓட்டி பழகினதுனால என்னவோ தெரியல, நான் எங்கே ரைடு போட்டாலும் எனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஊருக்குள்ளே போய் கொடுத்து விட்றோம். அது வந்துட்டு பகலில் நமக்கு பிரச்சனையே கிடையாது ஆக்சுவலி. ஆனால் நைட்டு நமக்கு ரொம்ப ரிஸ்க். என்ன ரீசனுக்காக சொல்கிறேன்னா, இப்போ நான் மெயின் ஹைவேஸில் போயிட்டுருக்கேன், மேபி வண்டியில் ஏதோ ஃபால்ட்டு ஏதாச்சும் ஒன்றுனாலும், ஏதோ ஒரு வண்டி நிப்பாட்டியோ இல்லை ஏதாச்சும் ஒன்று நம்ம கேட்டு உடனே நமக்கு வந்துட்டு ஈஸியாக டேக்கிள் பண்ணி போகிறதுக்கு நமக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். அதுவே வந்துட்டு நீங்கள் இன்டீரியர் சிட்டி இந்த மாதிரி கிராமங்கள் இந்த மாதிரிலாம் போகும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னா, நீங்கள் போய் யார்கிட்டையும் கேட்குறதுக்கும் உங்களுக்கு வழி இருக்காது. நீங்கள் அங்கே பெருசாக போக்குவரத்து எதுவும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன விஷயம் கூட உங்களுக்கு கிடைக்காது. அந்த மாதிரி டைமில் நம்ம ரிஸ்கில் மாட்டிக்கும். ஸோ அந்த மாதிரி என்ன மாதிரி தப்பு பண்ணாதீங்க. என்ன ரீசன் அப்படின்னா, நான் இப்படியே ஓட்டி பழகினாலும் கூகுள் மாதாஜி நமக்கு வந்துட்டு கன்சிடர் பண்ணிடுச்சு, பையன் வந்துட்டு மெயின் ரோட்டில் ஓட்ட மாட்டான், பையன் வந்து காட்டுக்குள்ளே தான் ஓட்டுவான், அதனால் அவனை அங்கே பற்றி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு. அப்புறம் அதுக்கப்புறம் நடந்த கதைகள் தான் நான் நிறைய வீடியோவில் இருக்குது, அதிலே செக் பண்ணி பாருங்கள். கூகுள் மாதாஜி சிக்க வச்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, முன்னாடி போனால் வழியை காமிக்கும், அங்கே பார்த்தா ஷவர் இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு வீடு இருக்கும், இல்லை ஏதோ ஒரு ஆஃபீஸ் இருக்கும், இல்லை ஏதோ ஒரு கம்பெனி இருக்கும், அப்படிலாம் சம்பவம் பண்ணி விட்டுறோம். அதனால் நீங்கள் வந்துட்டு எப்போதும் மெயின்
மெயின் ரோட நைட் ட்ரிப்பை பொறுத்தளவு கன்சிடர் பண்ணுங்க. பகல் பிரச்சனை கிடையாது, நைட்டை பொறுத்தளவுக்கு நம்ம அந்த மாதிரி கன்சிடர் பண்ணி ஓட்டிட்டு போகிறது பெஸ்ட்டு. ரெண்டாவது, நான் பகல் ஓட்டினாலும் சரி நைட்டு ஓட்டினாலும் சரி, நான் அதர் ஸ்டேட்டுக்குள்ளே போயிட்டேன், தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு பிரச்சனை இல்லைங்க. நான் நைட் டைம் எந்த பஸ் ஸ்டாண்டில் வேணால் படுத்து தூங்கிடுவேன். ரீசன் வந்துட்டு தமிழ்நாடு அந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்கும். நீங்கள் ஹைவேஸ் பக்கத்துலேயே வந்து பஸ் ஸ்டாப் இருக்கும், அந்த பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் தூங்கிக்கலாம். அதுவே நீங்கள் கேரளா, கர்நாடகா, இப்போ வந்து ஆந்திர பிரதேஷ் இந்த மாதிரி இடத்துக்குலாம் நான் போன வரைக்கும் சொல்கிறேன், நீங்கள் அந்த மாதிரி எடுக்கிறது டோட்டல் ரிஸ்க் ஆயிரும். நீங்கள் அதனால் என்ன பண்ணணும்னா, ஒன்று வந்துட்டு ஏதோ இந்த டோல் பக்கம், இல்லாட்டினா பெட்ரோல் பங்க்ஸ் இருக்கும், இல்லாட்டினா டீ கடை இருக்கும், அந்த இடத்து பக்கம்லாம் நீங்கள் போய் ஸ்டே பண்ணுறதோ இல்லை உங்களுக்கான ரெஸ்டிங் பிளேஸ்லாம் யூஸ் பண்ணுறதோ உங்களுக்கு கன்வீனியன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் இப்போ வரைக்கும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் நீங்கள் எப்போதுமே நைட் ட்ரிப்பை பொறுத்தளவுக்கு எங்கேயும் ரிஸ்க்கான பிளேஸில் போகாதீங்க. நமக்கு அட்வென்ச்சராக இருக்கும், சும்மா ஹாப்பியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும், கூப்பிட்டு போய் நம்மளை பங்கமான அடிகளில் மாட்ட விடுறதுல கூகுள் மாதாஜி சிறந்தது. ஸோ அதனால் பண்ணாதீங்க. இதை வந்து ஏன் மென்ஷன் பண்ணுறேன்னா, நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு காரணத்தினால் நான் மென்ஷன் பண்ணேன். அதுக்கப்புறம் டிராஃபிக் வந்துட்டோம். டிராஃபிக் வந்தால் முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம விவேக் ஒரு படத்தில் சொல்லுவாப்புல, என்னடா ஜிலேபியை பிச்சு பிச்சு போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போல, அந்த மாதிரி லாங்குவேஜில் கன்னடத்தில் இருந்தது. சரி, நமக்கு தான் தெரியாதே, சரி பரவாயில்ல, நம்ம கூகுள் மாதாஜி சொன்ன வழியிலே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மாதாஜியை பிடிச்சி சுரண்டிக்கிட்டு இருந்தேன். சரி, அதுலேருந்து கிலோமீட்டரும் கம்மியாகிற மாதிரியும் தெரியல, நம்மளும் போகிற மாதிரியும் தெரியல. சரி, முடிஞ்சளவுக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். முன்னாடி ஒரு ஆர்ச்செலாம் வச்சுருந்தாங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் முன்னாடி போனோன்னா கொஞ்சம் அப்படியே சிட்டி வியூவெல்லாம் தாண்டி அப்படியே அவுட்ரு போயிட்டோம். அவுட்ரு போனோன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லேண்டு, பார்த்தீங்களா, ட்ரை லேண்ட் மாதிரி தான் வரும். அப்போ நமக்கு அப்படியே எந்திரிச்சுலாம் நோட் ஆரம்பிச்சிட்டேன். பயங்கரமான வழி எங்கேன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த வழியெல்லாம் வந்தோடனே நம்ம கன்யூஸ் எல்லாம் ஓட்ட முடியாது இல்லையா, எந்திரிச்சு நிற்கிறது, உட்கார்றது, சைடில் தவறுது, இந்த மாதிரிலாம் நடக்கும். அந்த மாதிரிலாம் நீங்களும் அனுபவப்பட்டிருந்தீங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா அது யூஸ்வலாக எல்லா பைக்கருக்குமே வர்றது தான். ஆமாம், அந்த பெயின் வர்றதுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு வந்துட்டு ஒருத்தங்க ரெஃபர் பண்ணியிருந்தாங்க ஒரு புஷன் சீட் மாதிரி. அதோட லிங்க் நான் கிடச்சதுன்னா நான் அடுத்து ஒரு வீடியோவில் நான் போட்டு விட்றேன். மேபி இதுக்கப்புறம் நான் வந்துட்டு நான் ப்ராடக்ட் லிங்க் ஏதாச்சும் நல்ல சஜஷன் இருந்துச்சுன்னா போட்டு விட்றேன். இங்கே வருங்க, ஃபுல்லாக வந்து ஹீட்டு. ரொம்ப நேரம் ஓட்டினதில் ஒரே ஒரு மரம் தான் கிடச்சிது. நீங்கள் ஆப்போனண்ட்டில் பார்த்தா தெரியும், பைக்கெல்லாம் நிப்பாட்டியிருப்பாங்க. நம்ம அப்படியே ஒரு மரத்துக்கடியிலே ஜம்முன்னு நிப்பாட்டி தண்ணி இன்னிலாம் குடிச்சிட்டு சும்மா ஃபுல் ஃபிட்டில் கிட்டத்தட்ட 1/2 ஹவருக்கு மேலே ரெஸ்ட் எடுத்தேன். ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே போயிட்டோம். ரெண்டாவது, இந்த ரோடும் கொஞ்சம் பயங்கரமான ரோடு தான். என்ன ரீசனுக்காக சொல்கிறேன்னு, கொஞ்சம் முன்னாடி போனோன்னே நீங்கள் பார்ப்பீங்க, முன்னாடி போனோடனே பெரிய குழி டம்முன்னு அடித்தேன். சரி, ஓகே, அதெல்லாம் சும்மா ட்ரெய்லருப்பா, இதுக்கப்புறம் வர தான் பங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரோடில் பேஜ் ஒர்க் நடந்துட்டு இருக்கிறது ஃபுல்லாக தெரியும். என்ன ரீசன் அப்படின்னா, ரோடு இங்கே அப்படி தான் மேபி கன்சிடர் பண்ணாங்க போல், நிறைய இடத்துல பேஜ். அதாவது இதுலையாச்சும் பரவாயில்ல, ரோடு இருக்குது. இதுவே நம்ம திபேத்தின் வில்லேஜில் ஓட்டணும் பார்த்தீங்களா, அங்கே ரோடுங்கிற பேஜுக்கு இடம் கிடையாது. அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம யூடியூப்பில் வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அது வந்து என்ன சீரீஸ் அப்படின்னா, நம்ம வந்து திபேத்தின் வில்லேஜில் பெங்களூர் கிளம்பியிருப்போம், அந்த சீரீஸ். அதை கம்பேர் பண்ணும்போது இந்த ரோட்டிலலாம் பிரச்சனை இல்லை. ஆனால் என்னென்னா, பேஜ் தான் அடித்து நாக் அவுட் பண்ணியிருப்பாங்க. நம்ம எந்த இடத்துல போகிறதுன்னே தெரியாமல் சும்மா சந்துக்குள்ளே போயிட்டு இருப்போம். அப்புறம் முன்னாடி பார்த்தீங்கன்னா சூப்பராக அப்படியே வண்டியெல்லாம் போயிட்டு இருந்தது, நம்மளும் அப்படியே பின்னாடி போயிட்டே இருந்தோம். அப்படி மரங்கள்லாம் இங்கே வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. என்னென்னா, ஒரு 2 மரங்கள் இருக்குது. அதுக்கு அடியிலே வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபுல்லாக அந்த ஷெட்டு மாதிரிலாம் போட்டு அதில் அப்படியே ஏதாச்சும் வியாபாரங்கள், மீன்ஸ் இந்த பழம், அதுக்கப்புறம் இளநீ, அந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கும் குடிக்கணும்னு தோணுச்சுன்னா அந்த மாதிரி இடத்துலாம் போங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம சிட்டி வந்து டோட்டலாக அவுட்ரு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ட்ரை லேண்டில் ஏதோ 1-2 வீடு இருக்கலாம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரண்டில் விவசாயம் இந்த மாதிரி தான் இருந்தது. பார்க்குறதுக்கு வியூ நல்லா இருந்தது. போக போக மழையின் கிளைமேட்டெல்லாம் ஓடி போய் ஃபுல்லாக வெயில் போட்டு தாக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்ல ஒரு அடிகள், பங்கமான அடி, சிறப்பான அடி, கேமராவில் அப்படின்னு சொல்லி நானும் வளைச்சி பிடிச்சிட்டு இருந்தேன். இந்த ரோட்டில் போகும்போது என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம முன்னாடி போயிட்டு இருக்கும்போது சருசருன்னு அந்த சைடு ஆடு அதெல்லாம் சந்தில் நின்றுட்டு இருக்குது, டப்புன்னு வெளியே வந்துடுறது. நம்ம நல்ல வேலை அந்த கேப்பெல்லாம் பார்க்காம கரெக்டாக சென்ட்ரு ரோட் பக்கமே போய் அப்படியே ஓடிப்பிட்டேன். ஏதோ சின்ன குளம் மாதிரி, மேலெல்லாம் ஏதோ காத்தாடி வெண்டு மில்லு அதெல்லாம் இருக்குது. சின்ன ஃபாரஸ்ட்டை சுற்றி நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் ரோடு ஒன்று தான் கொடூரமாக இருக்குது, சரியான கொடூரமாக. அது ஒன்று மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் பயப்படாமல் போனோம். ஓகே, கண்ட்ரோல் பண்ணி இழுக்கணுங்க. அப்படின்னா இழுக்கிற பட்சத்தில் நம்ம குடிக்கல சொத்து நடி வாங்குவோம். அதனாலதான் இப்படியே இந்த மாதிரி இழுத்து பிடிச்சி ஓட்டுறது. வேற வழி இல்லை, இவனையும் காப்பாற்றணும், நம்மளும் காப்பாற்றிக்கணும். அப்படின்னா ஓகே, நம்மளும் இப்படிதான் பண்ணி ஆகணும். நான் வந்து என்ன கேட்டேன், ஒண்ணுதான் கேட்டேன். என்னைய வந்துட்டு டிராபிக் ரோட்ல பைபாஸ்ல ஓட்டு போனேன் பாருங்க. பைபாஸ்ல எப்படி வண்டி வைக்கிட்டு இருக்கேன். வண்டி போறதுக்கே சரியான டாஸ்க்குங்க. ஏதாச்சும் ஒரு வாட்டி பிரச்சனை மொத்தமா பிளாக் ஆயிருக்கு. ஆனா பரவாயில்ல, இதெல்லாம் புதுவாக தான். ஏதாவது இந்த மாதிரி சவுக்கு மாதிரிலாம் எங்க ஊர்ல
அந்த தேயிலை செடிக்கு நடுவில் வச்சுக்கோங்க, மரமா வளர்த்துருக்காங்க இப்போ தோப்பு மாதிரி. அது எதுக்கு வளர்க்குறாங்கன்னு தெரியல, தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் தென்னை நினைக்கிறேன். அப்படியே அழகா போட்டு அந்த ஸ்ப்ரிங் பைப் வச்சு அடிச்சிருக்காங்க. ஏன்டா இதெல்லாம் பார்த்தது இல்லைன்னா எங்க ஊர்ல முன்னாடி நான் சின்ன வயசுல பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நானே இந்த பைப் பார்த்தது. இங்க வந்தா அந்த பைப்பை திபேத்தின் வில்லேஜ்ல நான் ஃபர்ஸ்ட் ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன், ரொம்ப வருஷம் கழிச்சு. அதனாலதான் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட். ஓ அது தென்னை மரம் இல்லைங்க, இது வேற ஏதாவது மரம் தான். இந்த மரம் இது என்ன மரம் தெரியல. இதுதான் தென்னை மரம். அவங்க அங்க வச்சிருக்கிறது வேற ஏதோ ஒரு மரம். என்ன மரம்னு சரியா தெரியல. தெரிஞ்சா அதை கமெண்ட் பண்ணி விட்டுக்கோங்கப்பா, நானும் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு நீ வீடியோ காமிக்கணும் அப்படின்னா பார்த்தீங்களா, சருன்னு வண்டி ஓவர்டேக் அடிக்கிறதுக்கு வந்துட்டே இருக்கும். நம்ம அங்க கான்சன்ட்ரேஷன் பண்ண நேரத்துல இங்க நம்மளை கவுத்திச்சிடும், அவ்வளவுதான். அதனாலதான் நம்ம முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ எஃபெக்டா ஓட்டி பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? டீ கடைலாம் போரெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க, கடையை பூட்டி வச்சிருக்கீங்களா? இருக்கிறதே ஒரு கடை, அதை பூட்டி வச்சீங்கன்னா அப்புறம் எப்படியா டீ குடிப்பாங்க? எப்படி போயிருக்கும். இந்த ரொம்ப நேரம் இந்த வருங்க இந்த சைடு ஒரு இது இருக்கா, எல்லாரும் கையில வச்சுட்டு நம்ம வரும்போது அது தூக்கி காமிக்கிறாங்க. இது என்னன்னா இந்த முடி வளர்றதுக்கு வந்துட்டு ஏதோ ரோஷன் போவா, கிட்டத்தட்ட இங்கே ஒரு குறைஞ்சது ஒரு 30 கடை இருக்கும். இன்னும் நம்ம போற வழியில எத்தனை கடை இருக்குன்னு கேட்காதீங்க, சத்தியமா தெரியாது. நானே இதுதான் பாக்குறேன், என்னடா ஏதோ லேகி விற்கிற மாதிரி திடீர்னு எல்லாம் கையை தூக்கி காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் தான் அது முடி வளர்றதுக்கான ஒரு இதுங்க, ஏதோ ஒரு ஆயில் போல. சரி, நம்ம இதை எப்படிதான் போக மாட்டாங்களே, ஆனா இப்போ லைனா அப்படியே வச்சுட்டே இருக்காங்க. அதெல்லாம் அந்த மாதிரி கடை. சில பேர் கடைக்கு லீவ் விட்டாங்க போல இன்னைக்கு, மிச்சவங்கலாம் அப்படியே கடையை கண்டிப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வியாபாரம் தெரியல. சரிங்க, நமக்கு இன்னும் எவ்வளவு கிலோமீட்டர் இருக்குன்னா 268 கிலோமீட்டர். 5 மணி நேரம் 6 அதாவது 6 மணி நேரத்துக்கு 1 நிமிஷம் கம்மி. நீ போய் சேர்ந்துருவீங்க அப்படின்னு கூகுள் மாத்தாடி சொல்லுது. இந்த மாதிரி ரோட்ல போனோம்னா போயிடுவேன், காலையில விடிய காலையில அங்க போய் சேருவேன். வேற என்னங்க பண்றது, ஒண்ணும் பண்ண முடியாது. சரி ஓகே, சளி வேற பிடிச்சிருச்சுங்க, அது வேற பிரச்சனை. சரி கொஞ்சம் தூரம் அப்படியே போவோம், போயிட்டு பார்க்கும்போது எல்லாம் சரியாயிடும். சில டைம் என்ன ஒண்ணுன்னா கார் மட்டும் கன்வின்ஸா வர்றதுனால அவங்க ஃபுல்லா ஏறிடுறாங்க. வேற வந்துட்டு டேர்னிங்ல மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு 2 சைட ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுருவாங்க. மற்றபடி எல்லாம் இது 2 வே ரோடு தான். ஸோ கேர்ஃபுல்லா தான் இதை ஹேண்டில் பண்ணி ஓட்டணும். ஓட்ட கத்துக்குங்க, ஓட்ட பழகிக்கீங்க. நான் இப்ப நான் கத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் நமக்கு வந்துட்டு ஒரு 254 கிலோமீட்டர். என்னங்க வர வர கோல்டு அதிகமாகுது. கோல்டு ஃபுல்லா முடிச்சிருச்சு. இந்த கைவினை பொருட்கள் எல்லாம், அந்த மண்பானை அந்த மாதிரி ஏதோ ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கேன். என்ன ஊருன்னு கூகுள் மாத்தாஜிட்ட கேட்டா NH 373 அப்படின்னு போட்டிருக்காப்புல. நான் அதை ஜூம் பண்ணி பார்க்குற அளவுக்கு நமக்கு டைம் இல்லாத நம்ம பறக்க போறோம். ஸோ இந்த ரோடு இன்னும் ஒரு 2.5 கிலோமீட்டர்ல ஏதோ ஸ்பிளிட் ஆகிற மாதிரி போட்டிருக்கு. ஆனா எனக்கு நம்பிக்கை இல்லை, இதே ரோட்டை தான் நம்மளை மறுடிசோர் வரை கூட்டு போகும்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம் எப்படி இருக்கு. அவுட்டர் சுத்தி இங்க வருங்க லாரி, பயங்கரமா இருக்கு. பஞ்சாப் லாரி தான் இந்த மாதிரி போடுவாங்க. ஆனா இது என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா ராஜஸ்தான் அப்படி ஆச்சு. சரிங்க, இந்த ஒரு பேரமிட்டே இருக்கும், மக்கள் தான் போயிட்டு இருக்கோம். பார்க்கும்போது கூகுள் மாத்தாச்சு ஏதோ ஒரு ஊருக்குள்ள இருந்து கோர்த்து விட்டுருச்சு. இங்கேயே டிராஃபிக்கா இருக்கும் போட்டுருக்கு. சரி ஓகே, எப்படியே வண்டி இந்த மாதிரி மூவ் ஆயிட்டு இருந்தா பரவாயில்லைங்க, ஸ்டக் ஆயிரும். அது ஒண்ணுதான் இங்க தலைவலி இருந்துச்சு, மற்றபடி ஒரு பிரச்சனை இல்லை. மூவ் ஆயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம ஏதோ ஒரு கேப்பை பிடிச்சி டப்பு 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 டப்புன்னு ஓடிடலாம். ஸ்டக் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா காருக்காரங்க 2 சைடும் பேக் பண்ணி விட்டுருவாங்க, ஏறி ஓட்டிடலாம் அப்படிங்கிற கான்செப்ட்ல. அப்ப என்ன பண்ணணும், மூவும் பண்ண முடியாது, போகவும் முடியாது. என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியாது. 590 ரைட்டா? அட கூகுள் மாத்தாஜி. ஸ்ட்ரைட்டா போகணும், ஸ்ட்ரைட்டா போறதுக்கு தான் வழி இல்லை.
என்னங்க இது இங்கே ஏதோ ஒரு இது, ஆனால் எல்லாம் இண்டிகேட்டர் வீடு போட்டிருக்காங்க. சரி நம்ம டிராக்டர் கூட போயிடுவோம். ஆமா பாருங்க எவ்வளோ டிராஃபிக் ஆகுதுன்னு. ஒரே ஒரு கேப் கிடைச்சா போயிடலாம். ஆனால் வந்துட்டு எப்படி கேப் கிடைச்சாட்டுன்னு அவ்வளோதான். எப்படி லோக்கலுக்கு வைப்பீங்கல்ல, தப்பு திட்டி விட்டாரா போடா நின்றுக்கிட்டே இருக்க, நாங்கள் என்னைக்கு போகிறது அப்படின்னு. என்ன போஸ்ட் இருக்கிற இவரும் ஒரே மாதிரி இருக்காங்க. சரி சரி எங்கேயும் ஒரே நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. குடும்பம் பார்ப்போம். ஏன்னா இதெல்லாம் எங்கள் ஊருக்கு நானே பார்த்துருக்கேன். பரவாயில்ல. கூகுள் மாத்தாச்சிட்ட கைவேஸில் கேட்டதுக்கு கூட்டுருச்சு சூப்பர் ஹைவேல. ஏதோ ஒரு கிராமத்து ரோட்டில் வழக்கம் போல மாட்டி விட்டுருச்சுங்க. எனக்கு பகல்ல கிராமத்து ரோட்டில் ஓட்டுறதுல பிரச்சனையே கிடையாது, பயமும் கிடையாது. ஆனால் வந்துட்டு நைட்டுனா மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் பிரச்சனை. அதுக்குள்ள ஏதாச்சும் ஒரு ஹைவே நான் ஏறி பிடிக்கணும். அதுதான் இப்போதைக்கு நமக்கு பெரிய பிளானிங். ஓகே பார்ப்போம். எவ்வளோ நேரத்தில் ஏதாச்சும் ஒரு ஹைவே கிடைக்குதா இல்லை, ஏன்னா பக்கத்தில் இல்லாட்டா ஏதாச்சும் ஒரு ஹைவே ஜாயிண்ட் ஆயிடுச்சுன்னா சுற்றி போனோம் பரவாயில்ல, அது ஓடி போயிருவேன். எங்கெங்க சுற்றி கூப்பிட்டு வருதுன்னு நமக்கும் ஒன்றும் புரியல. அது ரூட்டு இதே ரூட்டு தான் ரிட்டர்ன். நான் ஒரு டைம் கிராஸ் ஆனேன், ரெண்டாவது டைம் கிராஸ் ஆகும்போது இதே ரூட்டு காமிக்குது. மேபி வேற பைப்பாக ஜாயிண்ட் ஆக்கி விட்டுச்சுன்னா நல்லது. ஏன்னா இருட்டு ஆக ஆக நம்மளும் டயர்ட் ஆகும். ரெண்டாவது இந்த மாதிரி ஏரியாவில் வந்து யாரும் சுற்றிட்டோம்னா காப்பாற்றுறது கூட ஒரு நாரி வராது. பைபாஸ்னா கூட நம்ம ஏதாச்சும் உதவி ஏற்று ஓடி போயிடலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். அதுவும் இல்லை, விவசாயம் வந்து அதுக்கு வரங்க அந்த மரம் ஒருவேளை செய்யலாம் இல்லை இங்கே நட்டு வைக்கிறாங்களான்னு தெரியல. சரி பார்ப்போம் வாங்க. நடக்குது நமக்கும் தெரியாது, முடிஞ்ச அளவுக்கு போவோம். ஆனால் பயங்கரமாக இருக்கு. அந்த ஏரியா முடிஞ்ச இது கிராமம், இது முடிஞ்சவொன்னே என்னன்னா அவங்களுக்கு ஃபாரஸ்ட் ஆரம்பிக்கும். பயங்கரமான ஃபாரஸ்ட் அப்படின்னு நினைச்சேன். அப்படி இல்லை. யாப்பா இதே மாதிரி ரோடு தான் அந்த கோவில் வரைக்கும் இருக்குமோ? அப்படி இருக்கக்கூடாது. இது இருந்துச்சுன்னா நான் சுற்றுவேன். முடிஞ்ச அளவுக்கு எப்படியாச்சும் முன்னாடி பார்க்கணும். நம்ம அடுத்த தப்பிக்க முடியும். ஒரு வழியாக இந்த ஏரியாவையும் தாண்டி தாண்டி எப்படியாச்சும் ஓடி போயிடணும். ஓடி போனாதான் அடுத்து நம்ம என்ன பண்றதுன்னு யோசிக்கிறோம். ஒருவேளை இந்த ஊருக்கு போற ரோடே தான் எனக்கு டவுட் வருது. ஏன்னா வர வர வண்டி அதிகமா வந்துட்டே இருக்கு. அது இல்லாம தலைவர் வேற கரெக்டா கண்டே அடிக்கிறாரு. ஏன்டா பேச மாட்டேங்கிறோன்னா தொண்டையெல்லாம் வத்தி போச்சுங்க. சளி வேற பிடிச்ச மாதிரி இருக்கு. இங்க வருங்க, இங்கெல்லாம் மரம் நிறைய இருக்கும். நான் பார்க்கும்போது ஒரு 4 இடம் இருந்தது. இங்க வருங்க ஃபுல்லாவே மரம் தான். இதை பார்த்து தான் புஷ்பா போட்டோ எடுத்திருப்பாங்களோ, இவ்வளோ மரம் இருக்குங்கிறதுக்காக. ஓகே வேறு முன்னாடி போய் வர வேண்டியதுதான், வேற வழியே இல்லை. பல மணி நேர போராட்டங்களுக்கு பிறகு ஏதோ ஒரு ஊருக்குள்ள வந்திருக்கோம். கூகுள் மாதாஜி என்ன ஒன்று பார்த்துருக்குன்னு தெரியல. பாருங்க இங்கே தாங்க வண்டியே பார்க்குறேன். நானே கொஞ்ச நேரத்தில் ஷாக் ஆகிட்டேன். ஒருவேளை அந்த ஏரியாவுக்கும் போகிறதுக்குலாம் ஒருவேளை ரோடு இல்லையோ அப்படின்னு. ஏதோ மார்க்கெட்டு போவாங்க, பயங்கரமாக எல்லாம் அழிவு வச்சுருக்கேன். சரிங்க கிடச்சிக்கு. ஐயோ வால்பாறைண்ணா. பார்த்தீங்களா, பல மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு ஓடிட்டு வந்துருக்கேன். இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் ஆகுதுன்னா 221 காமிக்குது. நானும் பாதி நேரம் பார்த்தா ரோடையும் காணும். அந்த மாதிரி பேஜூருக்கு வந்தது. திடீர்னு பார்த்தா நல்ல ரோட் வச்சிருக்காங்க. நான் ஒரு லோக்கல் கை ஒருத்தர் தர அவர்கிட்ட கேட்டேன். கேட்டதுக்கு போகலாம் அப்படிங்கிறாரு. அப்பா நீ சொல்ற மாதிரி ஒரு நார்மல் ரோடு இருந்தா பரவாயில்லையா? ஒரு மெயின் ஹைவே 250 கிலோமீட்டருக்கு 400 கிலோமீட்டருக்கு ஹைவே ரோட்ல இப்படியே இருக்கும். இதுக்கே நமக்கு 5 மணி நேரம் ஆயிரும். அதாவது நம்ம பொறுமையா ஃபர்ஸ்ட் கீரை டவுன் பண்ணி செகண்ட் கீரை டவுன் பண்ணி போனதுக்கே 5 மணி நேரம் காலி. அப்புறம் சரி ஓகே விடுங்க, எல்லாமே நடக்கிறது தானே. போலீஸ்
வந்தாச்சு. ரொம்ப நாள் கழிச்சு என்னால் முடியல. ஸோ இந்த கடையை தான் வந்து டீ, அதுக்கப்புறம் நமக்கு தேவையான பிஸ்கட் எல்லாம் வாங்கிட்டேன். என்ன ரீசனுக்காக அப்படின்னா, எதுவுமே வந்துட்டு நமக்கு கிடைக்கல. ரொம்ப நேரம் நானும் பார்த்துட்டு வந்து கடைசியில் லோடு வந்துட்டேன். ஏன்னா இவங்கள்ட்ட எல்லா லோக்கல்கிட்ட முதற்கொண்டு எல்லாம் விசாரிக்கும் போது சொன்ன ஒரே விஷயம், இந்த ரோடு தாங்க, வேற வாய்ப்பு இல்லை, வேற ரோடு இல்லைன்ட்டாங்க. நிறைய பேர் ரைடு போறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு சொல்றீங்க இல்லையா, ரோடு மோசம், ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க, ரோடு இருக்காது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது வேற வழி இருக்கான்னு கூட பார்த்துட்டு வந்துருப்போம்யா. ஆனால் எங்களையே வச்சு சிறச்சிட்டாங்க இல்லையா. சரிங்க, இங்கே வந்துட்டு ரோடு வந்துட்டு அவ்வளோக்கு இருக்காது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஹைவேஸ் தொட்டு ஒரு 100 கிலோமீட்டரு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரோடுங்கிற பேருக்கே இடம் இல்லை. சில டைம் இந்த மாதிரி ரோடு வருது, அதுக்கப்புறம் ஒரு சில ரோடு எக்ஸ்ட்ரீமாக போயிடுது. மற்றபடி நீங்கள் நல்ல ரோடு அப்படின்னு இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏரியாஸ் வரும்போது மட்டும்தான் அந்த மாதிரி நல்ல ரோடு மட்டும் இருக்கு. இப்படிக்கு இந்த இது மெயின் ஹைவேன்னு நினைக்கிறேன். அதான் எனக்கும் டவுட்டாக இருக்குது, மெயின் ஹைவேவா அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ பெரிய கோயில்னா கன்ஃபார்ம் மெயின் ஹைவே இருக்கணும். இல்லை நம்ம அங்கேருந்து வரும்போது, ஏன்னா ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குங்க, ஒரு 50 கிலோமீட்டர்னா சரி ஓகே, பைக்கு ஷார்ட் ரூட் காமிக்கிறது நியாயம். 450 கிலோமீட்டர் 470 கிலோமீட்டருங்கும் போது கன்ஃபார்ம் இந்த ரூட்டை காமிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா ஹைவேஸ் மட்டும்தான் காமிக்கும். ஆனால் நான் இங்கே வர்றது நிறைய பார்த்துட்டேன், நிறைய காரு, நிறைய லாரி எல்லாம் போயிட்டு இருக்கும்போது தான் நானே கன்ஃபார்ம் பண்ணேன், ஓகே டன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தண்ணேன் நானும் டிராகனை தள்ளிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்கு தான் பெட்ரோலை போட்டு விட்டேன். பரவாயில்ல தம்பி, நீ குடிச்சுக்க, ஆனால் நான் போய் சேர்த்து விட்டுரு, இடையில உனக்கு எப்போ வேணா பெட்ரோலை ஊற்றிக்கிறேன், வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ரொம்ப டாஸ்க்குங்க இந்த ரோடெல்லாம், மூடியவே முடியாது, வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த ரோடெல்லாம் பண்ணுறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க மக்களை. நான் இன்னைக்கு தான் நான் கேர்ஃபுல்லாக தான் விட்றோம். இன்னும் இந்த 200 பக்கம் வந்துருந்தா கூட கவலைப்பட்டிருக்க மாட்டாங்க. 236லேருந்து ஒரு 20 கிலோமீட்டரு நகருவனாங்குது. நம்ம பார்த்தா ஏதோ ரொம்ப நேரம் ஓட்டின மாதிரி இருக்கு. ஏன்னா இது வந்துட்டு ஸ்ட்ரெயிட் ரோடு இல்லை, ஹீல்ஸ் ரோடுங்கிறதுனால சரி கொஞ்சம் சீக்கிரம் அப்படியே கம்மியாகும் அப்படின்னு நானும் ஒவ்வொரு டைமும் போட்டு பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை தம்பி, நீ எவ்வளோ நேரம் உன்னால ஓட்ட முடியும் ஓட்டிக்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மாதாஜியே நம்மளுக்கு சவால் விட்டுருச்சு. நம்ம சவாலை ஏற்றுக்க மாட்டா சத்தியமாக கிடையாது. ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க, காலையில் ஒரு 85-90 கிலோமீட்டர் ஆயிடுச்சு, அங்கே போய் மறுபடியும் ட்ரக் பண்ணி மறுபடியும் அங்கேருந்து ஒரு 45 கிலோமீட்டர் எங்கேயோ வந்து சாப்பிட்டுட்டு, அதுவும் ஃபுல் சாப்பாடு. ட்ரக்குன்னா நீங்கள் சும்மா நினைக்கிற மாதிரி லைட்டாக இல்லை, 3 கிலோமீட்டர் ஒரு நெட்டு குத்துக்கு ஒரு மலை ஏறி அங்கே போய் சுற்றி அடித்து திருப்பி ஒரு இடத்துல சாப்பிட்டு நான் வண்டி ரிட்டர்ன் எடுக்கும்போது மணி 12, இப்போ வந்து மணி 6. டோட்டலாக எனக்கு கிலோமீட்டர் காமிச்சது 465 75 சம்திங், சரியா ஞாபகம் இல்லை. இப்போ நான் இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? இன்னும் நான் 13 கிலோமீட்டர் ஓடினா தான் அந்த 107 கிலோமீட்டரே நான் கம்ப்ளீட்டு. ரோடு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்துக்கேங்க. பரவாயில்லைங்க, எதுவும் அட்வென்ச்சரிஸ்டிக்காக தான் இருக்கு. ஆனால் என்ன, கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த ரோட்டில். பைபாஸ் கூட கேர்ஃபுல்லாக அப்படிங்கிறத விட ரொம்ப இந்த ஏரியாவில் ஹீல்ஸ் ரோடு இங்கே பார்த்தீங்களா, ஃபுல்லாக ரைட் ஏறி தான் வளர்ப்பாங்க. அதனால இங்கெல்லாம் ஓட்டும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கட்டினா சம்பவம் பண்ணி விட்டுருவானுங்க. ஏன்னா நமக்கும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸ்பேஸு இடம் வேணும், அதே மாதிரி அவங்களுக்கும் வேணும். ஸோ அவங்க மேலே தப்பு சொல்லி ஒரு யூஸும் இல்லை. ஸோ நம்ம தான் முடிஞ்ச அளவுக்கு லெஃப்ட் ஓட்டி போய்க்கணும். பார்த்தீங்களா, ஜலபி பிச்சு போட்டிருக்காங்க. எதுவும் யானைகின்னு வராதுல்ல, எதுவும் செக் போஸ்ட் எதுவும் இல்லை. ஆமாம், அது வேற ஒரு பெருது இல்லைங்க இந்த ஏரியாவில். இதுலேயும் பெரிய காமெடி என்ன தெரியுமா, கிட்டத்தட்ட நம்ம 213 கிலோமீட்டர் இதே ரோடு தான். சம்பவத்தின் உச்சம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. சரிங்க, பார்ப்போம். வேற ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் கன்டினியூ பண்ணி விட்றேன். இதுக்கப்புறம் நைட் ஆயிரும். ஸோ எந்தெந்த இடத்துல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ அந்த இடத்துல பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். இன்னும் நமக்கு வந்துட்டு 212 கிலோமீட்டர் இருக்கு. கூகுள் மாதாஜி நீங்கள் 4 மணி நேரம் 34 நிமிடத்தில் சென்றடைவீர்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதெல்லாம் நடக்காது. எங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் போட்டுக்கிட்டு இருந்தா எங்க கூடி 4 மணி நேரத்துல போக, இருக்கிற 6 கீரை போட்டாவே 4 மணி நேரத்துல போறது கஷ்டம். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம், வேற என்ன பண்றது. என்னடா அடிக்கடை போங்க, அதுல அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்களா,
ஓகே மக்களே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இது வந்துட்டு என்னால் ஒரே பார்ட்டாக கொடுக்க முடியல. இது டோட்டலாக 3 பார்ட்டாக வரலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வீடியோ லென்த் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் டீட்டெயிலிங் பண்ணி நான் கொடுத்துட்றேன். இந்த முருடேஸ்வரா டெம்பிள் வீடியோ எப்படி இருந்ததுன்னு பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அவர்கிட்ட நம்மளால் ட்ராவல் கண்டென்ட் இன்னும் பண்ணி இன்னும் நிறையா நம்மளால் கன்டினியூ பண்ண முடியும் தெரிஞ்சுக்கிறேன். இன்னொரு ரெக்வஸ்ட் அத்தனை பேர் வச்சுக்கிறேன். என்னன்னா, எனக்கு வந்து டிஜே ஓஸ்மா ஆக்ஷன் 3 அப்படிங்கிற கோப்ரோ தான் நம்மள்ட்ட இருக்குது. என்னன்னா, அது வந்துட்டு மைக் அடிக்கடி ஒர்க் ஆக மாட்டேங்குது, பேட்டரி கிடைக்க மாட்டேங்குது. யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு அந்த இடத்த பற்றியோ கான்டெக்ட் ஏதாவது இருந்தால் நமக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நிறையா பெரிய பெரிய ரைடு அடிக்கிறோம், நம்மளால் கன்டினியூஸாக எதுவும் பண்ண முடியல. யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. சரிங்க, அடுத்த ஒரு நல்ல கண்டல் மீட் பண்ணலாம். டாட்டா, பை பை. மாதிரி பார்த்துருந்தேன், என்னடா கடலான்னு சொல்லிட்டு வண்டி உள்ளே இறக்கிட்டேன். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியுதா, ஒரு வெள்ளை கலரில் கோடா தெரியுதா? இது வந்து கடல். இது எனக்கு தெரியாம நான் எல்லா லைட்டையும் ஆன் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். எந்த ஊர் போறோன்னே தெரியாது. ஆனா நம்ம போற ஊர் பேரும் இங்க இல்ல. பண்ணும்போது கடுப்பா இருக்கு, வெறுப்பா இருக்குன்னா எனக்கு கன்ஃபார்மா இருக்கும். அது இல்லாம சோலோ வேற பண்ணும்போது செம ஸ்ட்ரெஸ் ஆகும். ஆனா அது கொஞ்ச நேரம் அடாப்ட் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். 6 மணி நேரம் 4.5 மணி நேரத்துக்கு மேல காமிக்குது. சரி வாங்க, எவ்வளவு தூரம் போக முடியும் போய் பார்ப்போம். நம்ம ஸ்பீடா ஓட்ட முடியல, ரோடும் தெரியல. அதனால ஒரு உருட்டிக்கிட்டே போற பார்த்து ஓடி போயிடணும்.